பொலிவுடன் மார்னிங் நியூஸ். வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. சென்னையில் தேசிய சர்வதேச மானியம் CSR நிதி உதவி ஆலோசனைக் கூட்டம் 40 NGO-க்கள் பங்கேற்பு. சென்னை நுங்கம்பாக்கம் பாம்க்ரோம் ஓட்டலில் குளோபல் NGO பவுண்டேஷன் சார்பில் தேசிய சர்வதேச மானியம் மற்றும் CSR நிதி உதவி ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட சமூக சேவை தன்னார்வ தொண்டு அமைப்புகள், அறக்கட்டளைகள், சங்கங்கள், MSME செக்ஷன் 8 நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் கல்வி, பெண்கள் மேம்பாடு, இளைஞர்கள் திறன் வளர்ச்சி, சமூக நீதி, அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றம் போன்ற துறைகளில் NGO-க்கள் மேற்கொண்டு வரும் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் அரசு மானியங்கள், CSR நிதி மற்றும் சர்வதேச நிதி உதவிகளை பெறுவதில் NGO-க்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள், சான்றிதழ் தொடர்பான தடைகள் மற்றும் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்படும் தாமதங்கள் குறித்து பங்கேற்பாளர்கள் தங்கள் கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக கூட்டத்தில் பங்கேற்ற அனைத்து அமைப்புகளின் சார்பாக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து NGO-க்களின் கோரிக்கைகள் மற்றும் பரிந்துரைகளை நேரடியாக விளக்கி அவற்றை நிறைவேற்றுமாறு வேண்டுகோள் விடுப்பது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு குளோபல் NGO பவுண்டேஷன் இயக்குனர் JP நாகபூஷணம் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் A. குமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த ஆலோசனைக் கூட்டம் சமூக சேவை அமைப்புகளுக்கான நிதி வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நோக்கில் மிகுந்த பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. நன்றி.